வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மணியண்ணா ரசிகர்கள், மணி மாஸ்டரோட ரசிகர்கள் வந்து பண்ணிக்கொண்டிருக்க சம்பவம். அதாவது சில பேருக்கு 100 நாள் தான் அவங்களுடைய பேர் ட்ரெண்டிங்கில் இருக்கும் பிக் பாஸ் கான்டெஸ்டன்ஸுக்கு. பட் அந்த விதிவிலக்க மாற்றின நபர் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக் பாஸ் வரலாற்றுலேயே ஒரு பிக் பாஸுக்குள்ள போட்டியாளரை பிக் பாஸுக்கு அப்புறம் அதிகமாக மக்கள் கொண்டாட ஆரம்பித்தது, அதாவது அப்படியே அந்த தலைகீழாக ஒரு விடயத்தை மாற்றின நபர் அப்படின்னா மணி அவர்கள் தான். இதுதான் உண்மையான பிக் பாஸோட வெற்றி. ஒரு பல பேருக்கு இப்போ ஒரு மணி மாஸ்டர் அவர்களோ ஒரு 1 மில்லியன் பேருக்கு தெரியும் அப்படின்னா பிக் பாஸுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த 1 மில்லியன் 10 மில்லியன் ஆகும். அப்போ பிக் பாஸுக்கு போக முதல் இருந்த ஆதரவை விட பிக் பாஸை விட்டு வெளியில வரைக்குள்ள ஆதரவு யாருக்கு அதிகரிக்குதோ அவங்க தான் உண்மையான வின்னர். ஸோ இந்த சீசன் 7ல மணி அவர்கள் வந்து பண்ணுகின்ற விடயம், ஒவ்வொரு நாளுமே அவர் ட்ரெண்டிங்கில் இருக்கிறாரு. அவரை கொண்டாடுறதுக்கு எக்கச்சக்கமான பேர். ஒரு புதுப்படம் வரைக்குள்ள எப்படி அந்த படத்தோட நடிகரோட ரசிகர்கள் எப்படி கொண்டாடுவார்களோ, மணி அவர்களோட ஒவ்வொரு அப்டேட் வரைக்குள்ளையும் மணி அவர்களை நேசிக்கின்ற சகோதர சகோதரிகள் அப்படி கொண்டாடுறாங்க. பார்க்க ஹாப்பியா இருக்கு. ஏன் அப்படின்னா பிக் பாஸ் அப்படின்றது, பிக் பாஸுக்கே மரியாதை என்ன அப்படின்னா பிக் பாஸுக்குள்ள போன நபர்களோட வாழ்க்கை வந்து நல்லா மாறி இருக்கு அப்படின்னா தான் அந்த பிக் பாஸுக்கே மரியாதை. இல்லை அப்படின்னா வேற இனி வர்ற சீசன்ல யாருமே போக விரும்ப மாட்டாங்க. ஸோ அப்போ இந்த சீசன் 7ஓட ஒரு சீசன் 7க்கே மரியாதையை கொடுத்தது அப்படின்னா மிஸ்டர் மணி அவர்கள். சரிங்களா? ஓகே, அப்படி இருக்கக்குள்ள மணி அவர்கள் தொடர்பான 2 அப்டேட். அடுத்தது ரவீனா அவர்கள். கண்டிப்பாக ரவீனா அவர்கள் வந்து அவங்களோட லைஃப்பில் பல பேருக்கு இன்ஸ்பிரேஷன். நம்ம பல விடயங்களை வந்து நம்ம சொல்லிட்டோம். ஒரு நெகட்டிவிட்டியை எப்படி ஹேண்டில் பண்ணணும், திறமை மூலம் எப்படி வந்து அதை மாற்றணும், வாழ்க்கையில் கீழே விழாமல் எப்படி தொடர்ந்து மேல் நோக்கி போகணும் அப்படின்னு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தன்னை நேசிப்பவர்களை, தன்னுடைய ரசிகர்களை அவங்க கௌரவிக்கிற விதம், ரெஸ்பெக்ட் பண்ணுற விதம் எக்கச்சக்கம். ஸோ அப்படி இருக்கக்குள்ள மணி அவர்கள் அண்ட் ரவீனா அவர்கள், ஸோ அவங்களுக்கு நடுவில் 3ஆவதா கருப்பாடுகள் நிறைய புகுந்து இவங்க 2 பேரையும் இவங்களோட ஃபேன்ஸை வச்சு அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணிச்சு. எல்லாத்துக்கும் பதிலடி வந்து ரவீனா அண்ட் மணி அவர்கள் அண்ட் மவீனா ரசிகர்கள் கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்போ ஒரு விடயம் வெளியில் வருது. மணி அவர்களோட இன்டர்வியூ பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அது என்ன விடயம் அப்படி என்பதை பார்க்கலாம். அடுத்தது பிக் பாஸ் 8 தமிழ் போட்டியாளர்கள். நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் முக்கியமாக ஷாலினி அவர்கள், ருபிஷினா அவர்கள், அப்புறம் ஸ்னேகா அவர்கள். ஸோ அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மணி அவர்கள் தொடர்பான அப்டேட்ஸ். ஒன்று வந்து மணி ரசிகர்கள் பண்ண சம்பவம். மணி அவர்களுடைய இன்டர்வியூ, பொதுவாக மணி அண்ட் ரவீனா அவர்கள் எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு படம் பண்ணுறாங்க, ஆல்பம் பண்ணுறாங்க, இல்லை ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்கன்னா அதை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. அதுவாக ப்ரொமோட் ஆகட்டும், அதுவாக மக்களிடம் போய் சேரட்டும் அப்படின்னு. அதுதான் உண்மையான ஒரு வெற்றியாளரோட அழகு. சில பேர் இருப்பானுங்க, இப்போ நீங்கள் வந்து சில நடிகர்களை பார்க்குறீங்க, 1 மில்லியன் 2 மில்லியன் அப்படின்னு ஃபாலோவர்ஸ் இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக அவங்களுக்கு உண்மையான ஃபாலோவர்ஸை வந்து அதில் ஒரு 50% இல்லை 25% தான் இருக்கும். மீதி எல்லாமே பெய்ட் போர்ட்ஸ். அப்போ அவங்களோட கௌரவம் முக்கியம் அப்படின்னு பல நடிகர்கள் வந்து அவங்க பேசினாலே அதுக்கு இவ்வளவு வியூ வரணும், அப்போதான் அவங்களுக்கு தூக்கம் வரும். ஏன்னா நான் நடிகன். ஆனால் 2 சீரியல் முடிச்சவங்களே இப்போ அந்த தாட்ஸ்லாம் இருக்காங்க. அதுக்காக நிறைய செலவழிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள ரவீனா அண்ட் மணி அவர்கள் கிடைக்கிறது உண்மையாக ரியலாக கிடைக்கட்டும் அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்கல்ல, அதுக்கு பிக் சலூட். ஸோ அப்படி இருக்கக்குள்ள மணி அவர்களுடைய அந்த இன்டர்வியூ, அதை மணி ரசிகர்கள் வந்து ட்ரெண்டிங் பண்ண விதம் இருக்குது பாருங்க. அந்த இன்டர்வியூ வெளியில் வந்தது பல பேருக்கு 11 மணி 11:30 அப்புறம் தான் தெரியும் நைட்டு. ஆனால் 11:30 அப்புறம் தூங்காமல் முழிச்சுக்கிட்டு பல நாடுகளில் இருப்பவங்க, மலேசியா சிங்கப்பூர்ல எல்லாம் அப்போ மிட் நைட்டு, இந்தியாவை விட 2.5 மணித்தியாலம் வந்து அதிகம். 2.5 மணித்தியாலமா? ஆமாம், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள அப்படியான ரசிகர்கள் வந்து அவருடைய இன்டர்வியூ, தன்னுடைய தலைவரோட இன்டர்வியூ வந்து பல பேருக்கு போகணும், அவருடைய கருத்துக்கள் பல பேருக்கு போகணும் அப்படின்னு அதை பார்த்து பல பேருக்கு ட்ரெண்ட் பண்ணுறாங்க பாருங்க. இதுதான் உண்மையான ரசிகர்கள் படை அப்படி என்பது
மணி ரசிகர்கள் தெரிக்க விட்டுட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம எதிர்பார்க்கல காலையில் அப்டென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா சுட சுட. சரிங்களா? ஸோ இதான் அந்த தலைவர் படம் வரைக்குள்ள தலைவர் ரசிகர்கள் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் 9 வருஷம் எத்தனை ஜென்ரேஷன் மாறினாலும் தலைவர் படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ கொண்டாடுவாங்க. அது மிட் நைட் ஆனாலும் சரி எப்படின்னாலும் சரி. அதே போல் வந்து மணி ரசிகர்கள் வந்து இப்படி பண்ணுறது சிறப்பாக இருக்கு. கண்டிப்பாக வெறித்தனம். அடுத்தது வந்து மணியவர்களுடைய இன்டர்வியூ பார்க்கக்குள்ளேயே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆரம்பத்தில் சொன்னதான் மணியவர்களும் சரி ரவீனா அவர்களுமே சரி இப்போ அவங்க வந்து அவங்களோட சினிமாவில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அவங்களோட கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் இதற்கு முதல் எப்படி இருந்தார்களோ அப்படியான அப்டேட்ஸ் வந்து வரும், மவீனா அப்டேட்ஸ் வந்து வரும். இது நான் ஆரம்பத்திலே 1 வீக்கு முதல் சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக நம்ம ரவீனா ரசிகர்கள் மணி அவர்களுக்கும், மணி ரசிகர்கள் ரவீனா அவர்களுக்கும், மவீனா ரசிகர்கள் 2 பேருக்குமே பிக் பாஸுக்கு முதல் எப்படி உங்களுடைய ஆதரவு இந்த நல்ல உள்ளங்களுக்கு இருந்துச்சோ அது போல தொடர்ந்து கண்டினியூ ஆகணும் அப்படி என்பதுதான் எல்லாரோட விருப்பமும் நம்மளோட விருப்பமும். முடிந்த வரைக்கும் நம்மளும் அப்டேட்ஸ்களை கொடுத்து கொண்டு இருப்போம். சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் 8 தமிழ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற அப்டேட் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஒஃபிஷியலி பிக் பாஸ் டீம் வந்து அவங்களோட ஆடிஷனோ இல்லை கான்டெஸ்டன்ஸுக்கான கோலோ அது வந்து ஜூலை அல்லது முக்கியமாக ஜூலை அங்கே தான் ஆரம்பிப்பார்கள். பட் இப்போ வந்து பிக் பாஸ் டீமில் சில பேர்கள் சில கேட்டகரியில் ஃபேவரட்டாக வந்து அவங்களோட மைண்டில் ஓடிக்கொண்டிருக்கும். கண்டிப்பாக பிக் பாஸ்ன்றது விளையாட்டு இல்லை, பல நாள் ஒர்க். அதை ஒன்றுக்குன்னு ஒரு டீம் இருக்கு. அப்போ மக்களோட ரசனை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா அதில் 50% போட்டியாளர்கள் எடுப்பாங்க. சரிங்களா? அதுவும் சீசன் 7 தோல்வி தான். அதுக்கு என்ன காரணம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மக்களுக்கு எதிராக நடந்தது. வின்னரை 35வது நாள் வெளியில் அனுப்பி போட்டு என்னென்ன ஷோ நடத்துறீங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. அதே நேரத்தில் வெளியில் போக வேண்டிய ஓட்டே இல்லாத மாயா, பூர்ணிமா, நிக்ஷன் எல்லாம் உள்ள வச்சிருந்தாங்க. ஸோ அப்போ இந்த வாட்டி அப்படி நடக்கக்கூடாது என்பது பிக் பாஸ் டீமோட உறுதியான முடிவு. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீமுக்கு ஒரு ஐடியா ஒன்று தேவை, எப்படியான போட்டியாளர்களை மக்கள் விரும்புகிறாங்க அப்படி என்பது. ஸோ அந்த ரீதியில் எனக்கு கிடைக்கப்படுற தகவலும் சரி, மக்களோட விருப்பத்தையும் சரி, நம்ம வந்து ஒரு கேட்டகரியாக சொல்லிக்கொண்டிருக்கோம். நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் கதாநாயகி ஷோல இருந்து போட்டியாளர்கள். அந்த ஷோல இருந்த ருபினா ருபிஷினாக்கு வந்து மக்கள் பிக் பாஸ் அவங்கள பார்க்க விரும்புகிறாங்க. அதுவும் நம்ம நேற்று அப்டேட் கொடுத்தோன்னே ஃபேஸ்புக்கில் எல்லாம் ருபினா ருபிஷினா, அப்புறம் வந்து ஷாலினி, ஸ்னேகா அவங்களுடைய பேர் வந்து இவங்க பிக் பாஸ்க்குள்ள வரணும்னு பல ரசிகர்கள், ஆரியனா ரசிகர்களாக இருக்கட்டும், ராஜீவனா ரசிகர்களாக இருக்கட்டும், அந்த ஆர்மி குரூப்ஸாக இருக்கட்டும், ஷேர் பண்ணது, என்னோட வீடியோக்களை ஷேர் பண்ணது அப்படின்னு சம்பவம் வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் ருபினா ருபிஷினா வந்து பிக் பாஸுக்குள்ள அவங்களுக்கு ஒரு அழைப்பு போய் அவங்க அக்செப்ட் பண்ணி வருகின்ற பட்சத்தில் அது கண்டிப்பாக பிக் பாஸ் சீசன் 8க்கு ஒரு ப்ளஸ் தான். ஒன்று வந்து ட்வின் சிஸ்டர்ஸ் இது வரைக்கும் எந்த பிக் பாஸ்லையுமே வரல எனக்கு தெரிஞ்சு. அடுத்தது வந்து இவங்க வந்து ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து ஒரு கதாநாயகி ஷோவில் வந்து அதில் மக்களிடம் அவங்களோட நடிப்பு திறமை மூலம் பிரபலமாகி அதுக்கப்புறம் விஜய் டிவியில் இப்போ ஒரு சீரியல் பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கக்குள்ள மக்கள் இருந்து ஒரு வந்த ஒரு நபர், அதுவும் ட்வின்ஸ் அப்படின்னு பிக் பாஸ் டீமுக்கு அது ப்ளஸ். அடுத்தது ஷாலினி அவர்கள். பொதுவாக கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்கள் சாதிப்பது அப்படி என்பது ஒரு கொஸ்டின் மார்க், நிறைய தடைகள் வரும். ஆனால் இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சாதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு காரணம் அவங்களுடைய மாமியாரும் கணவரும். அதை அவங்க ஷாலினி அவர்கள் கதாநாயகி எபிசோட்லேயே சொல்லியிருப்பார்கள். ஸோ அப்படி கேட்க அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன், இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஷாலினி இஸ் த இன்ஸ்பிரேஷன். அவங்களோட மாமியார் ஹஸ்பண்ட் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். அப்போ அப்படிப்பட்ட நபர் பிக் பாஸ் போன்ற பல கோடி பேர் பார்க்குற ஷோவில் போய்க்குள்ள அது பல விதத்தில் நன்மை, பல விடயங்களை மாற்றும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஷாலினி அவர்களும் உள்ளுக்குள்ளே போகணும் அப்படின்றது பல பேரோட விருப்பம், என்னுடைய விருப்பமோ. பட் பார்ப்போம், அவங்களுக்கு கோல் போய் அவங்க அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை ஒஃபிஷியலி சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது ஸ்னேகா அவர்கள். ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். ஒரு வீடியோ போட்டாவே மில்லியன் கணக்கில் வியூ போகும். அவங்களோட பிரதரும் வந்து பெரிய ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். அண்ட் அது எல்லாத்தையும் தவிர்த்து ரொம்ப சுறுசுறுன்னு அந்த சின்ன வயசு ஜோதிகா அப்படின்வாங்கல்ல, அப்படி ரொம்ப ஆக்டிவான ஒரு பொண்ணு, ரொம்ப கிரியேட்டிவிட்டி மைண்ட் அதிகம். ஸோ அப்படியான நபர் உள்ளுக்குள்ள வரைக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக பிரைட்னஸ் வந்து அந்த ஷோக்கே வரும். ஸோ அந்த ரீதியில் ஸ்னேகா அவங்களும் வந்து வரவேற்கத்தக்கவங்க தான். பட் இது இன்னும் அவங்களுக்கெல்லாம் கோல் போகலை. பட் ஃபேவரட்ஸில் அவங்க இருக்காங்க. சரிங்களா? அண்ட் நம்ம இப்படி பேசக்குள்ள பிக் பாஸ் டீமுக்கும் இன்னொரு ஐடியா வந்து வரும், ஓகே இப்படி எடுக்கலாம் அப்படின்னு. அதற்காகத்தான் நம்ம பேசுகிறோம். சரிங்களா? ஓகே மக்களை, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பார்க்கின்ற
இதயங்களுக்கும் நமக்கு தொடர்ந்து ஆதரவு தர இதயங்களுக்கும் பல கோடி நன்றிகள்.